நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 3 ஆண்டுகள் உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, குழந்தைகள் பசியால் கத்தும் சத்தம். இது எங்கே தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று அறிந்து கொள்வோமா நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது ஷுஅப் அபூ தாலிப் கணவாய். குறைஷ் தலைவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் தாவத்திற்கு கோபம் கொண்டு முஸ்லிம்களையும் பனி ஹாஷிம் குடும்பத்தினரையும் முழு சமூக பொருளாதார பாய்காட் செய்துவிட்டார்கள். உணவு விற்கக்கூடாது, திருமணம் கூட செய்யக்கூடாது, வியாபாரம் ஒரு துளியும் இல்லை. இந்த கணவாயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தாலிப், அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் பலர் 3 ஆண்டுகள் சகித்தார்கள். இரவில் பசிபட்டினி, குழந்தைகள் அழும் சத்தம் மக்காவுக்கு கூட கேட்கும் அளவு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறை கூட சொல்லவில்லை. அவர் நெஞ்சில் ஒரு ஈமான், அல்லாஹ் இருக்கான், சபர் செய். இந்த பாய்காட் பற்றி தேள் உருண்டை பத்திரத்தை சாப்பிட்டது என்று சில கதைகள் பிரபலமாக இருந்தாலும் அது உறுதியான ஆதாரமில்லாத கட்டுக்கதை. பாய்காட் உண்மையில் முடிவுக்கு வந்தது சில நல்ல மனம் கொண்ட குறைஷ் தலைவர்கள் உண்மையை உணர்ந்து முன்னே வந்ததால் தான். ஹிஷாம் இப்னு அமர், மதீத் இப்னு ஜுபைர், சுஹைல், முத்திம் இப்னு அதி ஆகியோர் இந்த அநியாயம் போதும் என்று எழுந்து நிற்க பெரியோர் கூட்டத்தில் பாய்காட் கிழிக்கப்பட்டது. ஆனால் அந்த முடிவுக்கு முன்னரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 2 பெரிய துயரம் விழுந்தது. அவருக்கு பாதுகாப்பாக இருந்த அபூ தாலிப் மறைந்தார். அதற்கு பிறகு அவரின் இதயத்தின் நிம்மதி, அன்பு துணை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானார். அந்த ஆண்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமுல் ஹுஸன், துக்க வருடம் என்றார். இந்த நிகழ்ச்சியில் நாம் கற்பிக்கும் பாடம், இந்த கணவாய் வரலாக நமக்கு சொல்லும் ஒரு பெரிய பாடம். சோதனை எவ்வளவு பெரியதானாலும் சபர் செய்தவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். ஒரு சில நல்ல மனிதர்கள் துணிந்து நின்றால் அநியாயம் முடிவடையும். நாம் எப்போதும் சத்தியத்துக்கு பக்கமாக நின்றாலே போதும். அல்லாஹ்வின் உதவி வந்தே தீரும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி சுருக்கமான இஸ்லாமிய வரலாறுகள் உங்கள் மனசுக்கு நன்றாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிந்து கொள்வோமா நிகழ்ச்சிக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.